Hello friends, welcome back to my channel Angeline Creations. இன்னைக்கு வந்து நான் சேலத்துல இருக்கேன். என்னோட ஹோம் டவுன் வந்திருக்கேன். இங்க வந்து என்னோட கசின் சிஸ்டரோட மேரேஜ்க்காக வந்திருக்கோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்து என்னோட பிரதர் மேரேஜ்க்காக வந்திருந்தோம். அதுக்கப்புறம் இப்போதான் நான் வரேன் சேலம்க்கு. ஸோ இன்னைக்கு வந்து நான் ரெசிபி வீடியோ எதுவும் என்னால் போட முடியல. ஒரு சின்ன vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து என்னோடய ஹோம் டவுன் சேலத்துக்கு வந்திருக்கேன். லாஸ்ட் இயர் வந்தது, அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ வந்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ சாரி. இன்றைக்கி வந்து ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது சேலம் வரும்போதே பயங்கர மழை, சூப்பர் கிளைமேட் இருந்தது. இங்கே வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஜுவல்லரி எல்லாம் கொஞ்சம் ஷாப் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ ஜிஆர்டி வந்து ஜுவல்லரி ஷாப்புக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து கிராமுக்கு 50 rupees ஆஃபர் இருந்தது. ஸோ நல்ல டீலில் வந்து நல்ல ஜுவல்லரிஸ் எல்லாம் வந்து நிறையா வாங்கியிருந்தோம். ஸோ இதை வந்து உங்களுக்கெல்லாம் காட்டினா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறேன். ஆரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நியூ கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு. எனாமல் அண்ட் குந்தன் ஒர்க்லாம் வச்சு நல்ல பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ்லாம் வந்திருக்கு. இதோட கிராம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 சவரன் 7 சவரன் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஆரம் மட்டும் இல்லை, பேங்கிள் அப்புறம் இயரிங்ஸு எல்லாமே வந்து நல்ல கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்களே பாருங்கள். நான் ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஜுவல்லரிஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் வீடியோஸ் எடுத்தேன். கம்மல், அந்த ஜிமிக்கி கம்மலில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இப்போ வந்திருக்கு. அதுவும் வந்து 2.5 சவரன், ஒரு 2.25 ஒரு 2.5 சவரனுக்குள்ளார வந்து நல்ல ஜிமிக்கி பேட்டர்ன்ஸ்லாம் நிறைய நியூ கலெக்ஷன்ஸாக வந்திருக்கு. நாங்களுமே வந்து ஒரு ஜிமிக்கி செட் தான் வந்து செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த ஜிமிக்கி பார்த்திங்கன்னா எனாமல்லாம் வச்சு 19 கிராம்ஸ் இருக்குது. ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக இருந்தது. நீங்கள் வந்து ஒரு சாரீக்கோ அல்லது வந்து ஒரு பெரிய அனார்கலி சூட்டுக்கெலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ஜிமிக்கி கம்மல் பார்த்திங்கன்னா நவலக்ஷ்மி டிசைன் வச்சுருக்காங்க. அதாவது 9 லக்ஷ்மி வச்சு அப்படியே ஃபுல்லாக அந்த ஜிமிக்கி ஃபுல்லாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் இந்த மாதிரி ஜிமிக்கியெல்லாம் நீங்கள் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா. ஸோ வந்து இந்த ஆஃபர் முடியறதுக்குள்ளே நீங்கள் ஜிஆர்டியில் வந்து ஷாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நாங்கள் வந்து மொத்தமாக வாங்கினதில் எங்களுக்கு வந்து ஒரு 14,000 rupees மாதிரி இந்த ஆஃபரில் வந்து எங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடச்சிது. ஸோ வந்து இந்த டைமில் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஜுவல்லரிஸ்லாம் நீங்கள் ஷாப் பண்ணலாம். இந்த சின்ன ஜிமிக்கி பார்த்திங்கன்னா ஒரு 19 கிராம்ஸ் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 22 கிராம்ஸ். இது கொஞ்சம் சாலிடாக வெயிட்டாக இருந்தது. ஸோ ரொம்பவே வந்து அழகாக இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ்லாம். அடுத்ததாக நம்ம வந்து 2 கிராமில் ரெகுலர் யூஸ்க்கு போடக்கூடிய ஹூக் டைப் உள்ள இயரிங்ஸ்லாம் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி வாங்குறாங்களாம். இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ், நியூ கலெக்ஷன்ஸ் இப்போ ஜிஆர்டியில் வந்திருக்கு. எல்லாமே வந்து 2 கிராம்ஸ்லேருந்து 3 கிராம்ஸ்க்குள்ளார இருக்குது. இந்த பேட்டர்ன் பாருங்கள், சின்ன ட்ராப்ஸ் மாதிரி கீழே வந்து தொங்குற மாதிரி பேட்டர்ன். சின்ன கிட்ஸ்க்கும் வந்து நல்லாவே அழகாக இருக்கும். இப்போ கொஞ்சம் பேங்கிள் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். பேங்கிள்ஸ் வந்து இப்போ 2 சவரனில் இருக்க பேங்கிள்ஸ்லாம் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதோட பேங்கிள் மேலே போட்டிருந்தனால இவங்கக்கிட்ட நிறைய பேங்கிள் பீசஸ்லாம் வந்து மூவ் ஆகிட்டு சில ரெகுலர் கலெக்ஷன்ஸ் தான் இருந்துச்சு. இதுவுமே வந்து இப்போ 50 rupees அந்த டிஸ்கவுண்ட், கிராமுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கனால நீங்கள் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் டைமில் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 2.25 அந்த மாதிரி வரக்கூடிய பேட்டர்ன் தான். 2.25 சவரன் இருக்கும் இந்த பேங்கிள். ஸோ இதெல்லாம் தான் வந்து பேங்கிள் கலெக்ஷன்ஸ். நல்ல ஷாப் ஃபுல்லாகவே நல்ல கலெக்ஷன்ஸ் இருந்தது. அடுத்ததாக ஒரு சிம்பிளான நலங்கு பேக்ட்ராப் எப்படி செய்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் வேணும். நீங்கள் வந்து எந்த ஊரில் இருந்தாலும் சரி, உங்கள் ஊரில் வந்து பூ மார்க்கெட் இருக்கும்ல, அங்கே போயிட்டு 1/4 கிலோ 1/2 கிலோ அப்படி சொல்லிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அதே சமயம் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கிற கடைகளில் பார்த்து நீங்கள் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு அந்த ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம அழகாக வந்து டெக்கரேட் பண்ணலாம். இதுக்கு வந்து செலவாகிறது பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 200 rupees கூட செலவாகாது.
அந்த அந்த காசுலேயே வந்து ரொம்ப ரொம்ப அழகான வந்து டெக்கரேஷன் வந்து நம்ம செஞ்சிடலாம் வீட்லேயே. இப்போ வந்து நான் ஒரு சாமந்தி பூ, அதுக்கப்புறமேட்டு இந்த லில்லி பூ வந்து ஒரு 5 மாதிரி கோத்துட்டு முடிச்சு கட்டி முடிச்சு போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட்டி எடுத்து வச்சுக்கிறேன். அது வந்து அந்த பேக்ட்ராப்புக்கு வந்து தேவை. அது மட்டும் இல்லை, உங்கள்கிட்ட ஏதாவது பிளெயின் saree வந்து க்ரீன் கலர் அல்லது ப்ளூ கலர்னு டார்க் கலரில் இருந்தால் அதை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஃபோம் ஷீட்டில் வந்து நான் வந்து பின் பண்ணியிருக்கேன். அதுக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு எல்லோ வந்து ஜார்ஜெட் துணி வந்து ஃபேப்ரிக்காக என்கிட்ட இருந்தது, அதை வந்து சைடில் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து பேக்ட்ராப் வந்து இந்த மாதிரி வந்து கலர் கான்ட்ராஸ்ட் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன லோட்டஸ் மாதிரி வந்து டெக்கர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் சார்ட்டில் வந்து லோட்டஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். சார்ட் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வந்து அந்த பழைய அந்த கார்ட்போர்ட் ஷீட், அதாவது அந்த அட்டைப்பெட்டிங்கெல்லாம் வரும்ல, அந்த ஷீட்டில் வந்து நீங்கள் லோட்டஸ் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த மாதிரி ரியல் ஃப்ளவர்ஸை வச்சு நம்ம ஒட்டலாம். நான் வந்து இந்த பெட்டல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் பிங்க் ஃப்ளவர்ஸையும் ஓரத்தில் வந்து அந்த ரெட் கலர் குட்டி ஃப்ளவர்ஸையும் வச்சு அழகாக இதை வந்து ஒட்டி வச்சுருக்கேன். கீழே வந்து உள்ளனை வந்து பீஸாக கட் பண்ணி அந்த க்ரீன் அந்த லீஃப் பார்ட்டுக்கு உள்ளனை வந்து பீஸாக கட் பண்ணி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சாரியில் நாங்கள் பண்ணி வச்சுருந்த அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அங்கங்கே ஹேங் பண்ணிவிட்டு ரொம்பவே சிம்பிளாக ஒரு குயிக்காக ஒரு 1 ஹவரில் வந்து ஒரு சூப்பரான டெக்கரேஷனை வேலையை நாங்கள் முடிச்சிட்டோம். லாஸ்ட் இயர் வந்து நிறைய டைம் இருந்தது, லீஃப் டெக்கர் ரொம்ப நேரம் பண்ணோம். இந்த இயர் வந்து ரொம்ப சிம்பிளாக டெக்கரேஷன் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் சீட் பிளேட்ஸ்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு வேலை இருந்தது. இது வந்து நம்ம சீட் பிளேட் எப்படி வேணால் நம்ம டிசைனாக வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் கிளிங் ரேப் போட்டு கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ரிப்பன்ஸ் வரும்ல, அந்த ரிப்பன்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணி டெக்கர் பண்ணேன், அவ்வளோதான். ஏன்னா நான் வந்ததும் இந்த தடவை சேலத்துக்கு ரொம்ப லேட்டாக தான் வந்தேன். ஸோ எனக்கு டைமும் இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து பொறுமையாக நல்லா டெக்கரேட் பண்ணுறதுக்கு டைமும் இல்லை. ஸோ அவசரமாக வந்து ஒரு சிம்பிள் நலங்கு டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். ஸ்வீட்டெல்லாம் எடுத்து சீர் பிளேட்டில் பேக் பண்ணோம். இந்த ஸ்வீட் பாக்ஸை ஏன் வேஸ்ட் பண்ணுவானுன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து நான் என்ன பண்ணேன், ஒரு கிராஃப்ட் பண்ணேன். அது வந்து இந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் வந்து டபுள் சைட் டேப்லாம் போட்டு ஒட்டிட்டு வேப்பர் பிஸ்கெட் இருக்குல்ல, அதை வந்து இந்த மாதிரி வந்து டவர் மாதிரி செட் பண்ணோம். ஏன்னா வந்து நிறைய குட்டீஸ் வருவாங்க நலங்கப்போ. ஸோ அவங்க எல்லாருக்கும் இந்த வேப்பர் பிஸ்கெட்லாம் கொடுக்கறதுக்காக வாங்கியிருந்தோம். ஸோ அதை வந்து கொஞ்சம் நார்மலாக பிளேட்டில் அடுக்காமல் இந்த மாதிரி டவர் மாதிரி போட்டு வச்சுருந்தோம். ஸோ அவங்களும் வந்து இது என்னன்னு பார்த்து எடுத்து சாப்பிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ வந்து எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ணாமல் சம்திங் அதை வந்து யூஸ் பண்ணுறதே எனக்கு எப்போவுமே பிடிக்கும். ட்ரெஷர் ஃப்ரம் ட்ராஷுங்கிறது தான் என்னோடய குறிக்கோள். ஸோ நலங்கு நல்லபடியாக முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டு வந்து அங்கேயே நாங்கள் மாடியிலே வந்து ஃபுட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நான் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்டேன். குட்டீஸ், தீக்ஷா எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. என்னோடய கசின் சிஸ்டரோட மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து சென்னைக்கு கிளம்பிடுவோம். வருஷத்தில் ஒரு தடவை வரனால சிஸ்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பயங்கர செல்ஃபீஸ் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஃப்ளவர் ஜுவல்லரியும் வந்து நான் தான் செஞ்சேன். ஸோ இதோட வீடியோவும் சீக்கிரமாக உங்களுக்காக ஷூட் பண்ணி நான் வந்து என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஞ்சலின் கிரியேஷன்ஸ் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.